வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமில் 28/11/2024 நடந்த ஷிஃப்ட் 2 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஒரு முக்கோணம், அந்த முக்கோணத்துடைய அடிப்பாகம் என்னவா இருக்குது அப்படின்னா, அது அந்த அடிப்பாகம் எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர், அது ஒரு சதுரத்தினுடைய பெரிமீட்டர், அதாவது 7 × √2 சென்டிமீட்டர் அளவுள்ள மூலைவிட்டம் கொண்ட ஒரு சதுரத்தின் சுற்றளவுக்கு சமமாக இருக்குது ஒரு முக்கோணத்தினுடைய அடிப்பாகம். அதே நேரத்தில் அதனுடைய உயரம், அந்த முக்கோணத்தின் உயரம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 169 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு சதுரத்தின் பக்கத்திற்கு சமமாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்ன சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ கணக்கு ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளுடைய பேஸ் பின்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? இந்த பி எதுக்கு சமமாக இருக்கான், ஒரு சதுரம், அந்த சதுரத்தினுடைய மூலைவிட்டம் 7 √2 சென்டிமீட்டராக இந்த சதுரத்தினுடைய சுற்றளவுக்கு சமமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சமமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சதுரத்தினுடைய மூலைவிட்டத்தினுடைய ஃபார்முலா என்ன, சதுரத்தின் மூலைவிட்டம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னா, மூலைவிட்டத்துக்கும் அதனுடைய பக்கத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, மூலைவிட்டம் ஈக்குவல் டு a √2. இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்யா. இந்த விஷயம் தெரிஞ்சால் பக்கம் a, சரிங்களா, பக்கம் a. ஸோ சுற்றளவு என்னவாக இருக்கும், 4a. சதுரத்தின் மூலவட்டம் 7 a √2 அப்படின்னா நமக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க, 7 √2 கொடுத்துட்டாங்க. அப்போ ஏவோட மதிப்பு 7. அப்போது அதனுடைய இந்த முக்கோணத்தின் அடிப்பாகம் எதுக்கு சமமாக இருக்குமா, அந்த சதுரத்தினுடைய பக்கத்தின் சுற்றளவுக்கு சமமாக இருக்குமா. அப்போ சுற்றளவு என்னவாக இருக்கும், 4a = 28. அப்போது 28ன்றது என்ன, அந்த முக்கோணத்தினுடைய பேஸ். சரிங்களா? 28 சென்டிமீட்டர்ன்றது அந்த முக்கோணத்தினுடைய அடிப்பாகம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு வேலையை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ b = 28 சென்டிமீட்டர். ரெண்டாவது ஆப்ஷன் படி என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது ஆப்ஷன் படி அந்த முக்கோணத்தினுடைய ஹெயிட் h எதுக்கு சமமாக இருக்குமா, அந்த சதுரத்தினுடைய பரப்பளவு, அதாவது இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு 169 சென்டிமீட்டர் கொண்ட சதுரத்தின் பரப்பளவினோட பக்கத்துக்கு ஈக்குவலாக இருக்குமா அந்த ஹைட்டு. ஸோ சதுரத்தின் பக்க அளவு ஃபார்முலா என்ன, a². சதுரத்தின் பக்க அளவு ஃபார்முலா a². மதிப்பு இங்கே 169 கொடுத்தாங்க. அப்போ ஏவோட மதிப்பு என்ன இருக்கும், 13. 13² தான் 129. ஸோ ஏவோட மதிப்பு 13. ஸோ 13ன்றது என்ன, இங்கே ஹெயிட். ஸோ h = 13 சென்டிமீட்டர் சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது முக்கோணத்தினுடைய என்ன கேட்டிருக்காங்க, த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஸோ முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, அரை × BH, அரை × அடிப்பாகம் × குத்துயரம். ஸோ அரை × அடிப்பாகம் அளவு 28 × ஹெயிட் 13 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 14 × 13 வரும். 14 13 182 சென்டிமீட்டர். அவ்வளோதான். இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஃபார்முலா, சதுரத்தின் மூலை விட்டத்தினுடைய ஃபார்முலா என்ன, a √2. ஏன்றது என்ன, பக்கத்தினுடைய √2 மதிப்பு சமமாக இருக்கும். பக்கம் × √2 = சதுரத்தின் மூலை விட்டத்துடைய அளவு. ஸோ சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன, பக்கத்தினுடைய வர்க்கங்களுக்கு சமமாக இருக்கும். சதுரத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா என்ன, 4a. இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கணக்கு, மூணு பென்சில் அப்புறம் 5 பேனாவோட விலை 101 ரூபா. அதே நேரத்தில் 5 பென்சில் 3 பேனாவோட விலை 91 ரூபா. இப்போ நான் 2 பென்சில் 2 பேனாவோட விலை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும்ப்பா, 3 பென்சில், சரிங்களா, 5 பேனா, இதனுடைய விலை எவ்வளவா, 101 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது சமன்பாடு 1ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதே நேரத்தில் 5 பென்சில் கூட்டல் 3 பேனா, இதனுடைய மதிப்பு எவ்வளோ சொல்லிட்டாங்க, 91 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. இது சமன்பாடு 2ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அவங்க கேட்குறது 2 பென்சில் 2 பேனாவுடைய விலை சேர்த்தாப்பில். அப்போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏதேனும் ஒரு பொருளுடைய எண்ணிக்கையை சமப்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு மற்ற பொருளுடைய வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சலாம். ஸோ இங்கே 3, இங்கே 5ன்னு இருக்குது. பென்சிலை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த கணக்கில். ஸோ 3க்கும் 5க்கும் எல்சி 15. ஸோ இந்த என்டையர் சமன்பாடை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே 15 மாற்றணும், இங்கே 15 மாற்றணும். ஸோ இந்த என்டையர் சமன்பாடையும் இங்கே 15 மாற்றணுன்றக்காண்டி 5ஆல் பெருக்க போகிறோம், இங்கே 3ஆல் பெருக்க போகிறோம். ஏன்னா 5 3 15. ஸோ இந்த சமன்பாடு என்னவாக வரும் அப்படின்னா, 15 பென்சில் கூட்டல் 25 பேனா ஈக்குவல் டு 505 ரூபாய். அதுக்கப்புறம்
15 பென்சில் கூட்டல் 9 பேனா ஈக்குவல் டு 273 சொல்லி வரும். ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சமன்பாடை கழிக்க போகிறோம். அவ்வளோதான். கழிச்சிட்டோம்னா என்ன வரும், 15க்கு 15 அடியாயிரும். அப்போ மீதி இருக்கிறது 16 பேனாவின் மதிப்பு எவ்வளோ வரும் அப்படின்னா 232 சொல்லி வரும். சரிங்களா? அப்போது ஒரு பேனாவுடைய மதிப்பு எவ்வளோ வரும் அப்படின்னா 14 ரூபாய் 50 பைசான்னு சொல்லி வரும். ரைட். இப்போ பேனாவோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. பேனாவுடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து ஃபார்முலா சமன்பாடு 1ல் வந்து நம்ம புட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பென்சிலோட மதிப்பு கிடச்சிரும். சரிங்களா? அப்போ 3 பென்சில் ப்ளஸ் 5 இன்ட்டு பேனாவுடைய மதிப்பு எவ்வளவு, 14 ரூபா 50 பைசா. 14.50 ஈக்குவல் டு எவ்வளோ, 101 ரூபா. அப்படின்னா 3 பென்சிலோட மதிப்பு எவ்வளோ வரும் அப்படின்னா 101 மைனஸ் 70 72.50 பைசா வரும். 5 இன்ட்டு 14 ரூபா 50 பைசா 72.50 பைசா வரும். ஸோ ஒரு பென்சிலோட விலை வரும் எவ்வளோ வரும் அப்படின்னா இது கழிச்சிங்க அப்படின்னா 28 ரூபா 50 பைசா வரும். 28 ரூபா 50 பைசா வகுத்தல் 3. இதை கழிச்சிங்கன்னா 28 ரூபா 50 பைசா. இங்கே இருக்க பெருக்கல்ல இருக்க 3 எந்த பக்கம் மொத்தத்தில் அடி கொடுத்தா வகுத்தலாம் வரும். ஸோ ஒரு பென்சிலோட விலை என்ன வரும் அப்படின்னா 9 ரூபாய் 50 பைசான்னு சொல்லி வரும். இப்போ பேனாவோட விலை கண்டுபிடிச்சாச்சு, பென்சிலோட விலை கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன கேட்குறாங்க, 2 பென்சில் 2 பேனா. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ 2 பென்சில் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 14.50 கூட்டல் 2 இன்ட்டு 9.50 ஈக்குவல் டு 29 கூட்டல் ஒரு 19 ரூபாய் ஈக்குவல் டு 48 ரூபாய். சிம்பிள். கொடுத்துருக்க சமன்பாடை வந்து ஏதேனும் ஒரு சமன்பாடை வந்து எழுதிக்கிறோம். ஏதேனும் ஒரு சமன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருள் 2 சமன்பாட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பொருளோட எண்ணிக்கை வந்து சமப்படுத்திட்டோம் அப்படின்னா மீதி இருக்க பொருளோட மதிப்பு வந்து நமக்கு கிடச்சிரும். அப்படி கிடச்ச மதிப்பு வந்து இந்த சமன்பாட்டில் புட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு பொருளுடைய மதிப்பும் கிடச்சிரும். ஸோ ஒவ்வொரு பொருளுடைய மதிப்பு கிடச்சதுனால நமக்கு தேவையான பொருட்களுடைய மதிப்பை வந்து பெருக்கி வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கணக்கு. ஒரு நாட்டில் வந்து 55% வந்து பாப்புலேஷன் ஃபீமேலாக, அதில் வந்து அதுக்கடுத்து 80% மேல் வந்து படித்தவர்கள். சரிங்களா? அப்படின்னா அதே நேரத்தில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த படித்தவர்களின் படித்தவர்கள் சதவீதம், படிப்பறிவு சதவீதம் வந்து 58% அப்படின்னா பெண்களில் எத்தனை பேர் வந்து படித்தவர்களாக இருப்பாங்க சொல்லி கேட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை, 55%. முதல்ல வந்து நாட்டோட மக்கள் தொகை என்ன இருக்கும், 100% மக்கள் தொகை டோட்டல். ஸோ 50% வந்து ஃபீமேல் அப்படின்னா 45% என்னவாக இருப்பாங்க, மேலாக இருப்பாங்களா? அவ்வளோ முடிஞ்சு. ஸோ இப்போ கணக்குப்படி என்னென்னா 80%. சரிங்களா? இது வந்து நம்ம வந்து 100ன்னு எடுத்துக்கிறோம் வேல்யூவை. ஸோ பெண்கள் வந்து 55 பேர் இருப்பாங்க, ஆண்கள் வந்து 45 பேர் இருப்பாங்க, டோட்டல் வந்து 100 பேர் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். அப்படின்னா 80% பீப்புள் வந்து ஒரு நிமிஷம் 80% எவ்வளோ, ஆண்களில் 80% வந்து படித்தவர்களாமா. அதே நேரத்தில் பெண்கள் வந்து எவ்வளோ தான் கேட்குறாங்க. பெண்கள் வந்து 55%, 55 பேர் இருக்காங்க. 55 பேரில் X% வந்து என்னவு படித்தவர்களாக இருப்பாங்க. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா மொத்த படித்தவர்கள் எவ்வளவு, 100 மக்களில் 58% பேர் வந்து படித்தவர்களாக இருப்பாங்க. சரிங்களா? புரிஞ்சதா? அவ்வளோ வேல்யூ. அதாவது ஆண்களில் வந்து 80% படித்தவர்கள் இருக்காங்க, மொத்தம் படித்தவர்கள் வந்து 58%, மொத்த பேரோட எண்ணிக்கை 100. ஸோ 58% 58 வகுத்தல் 100 போட்டிருக்கோம். பெண்களோட சதவீதம் எவ்வளவு, 55 X% வந்து இருப்பாங்க. X% தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 5 9 36 கூட்டல் 55 இன்ட்டு X% ஈக்குவல் டு 52 சொல்லியிருக்கோம். ஸோ இதை சுருக்கினீங்க அப்படின்னா X% ஈக்குவல் டு இந்த 36 கூட்டல் இருக்கிறது அந்த பக்கம் மொத்தம் கழித்தலாம் வரும், 22 சொல்லி வரும். 56 மைனஸ் 36 26 சொல்லி வரும். பகுத்தில் இங்கே இருக்க பெருக்கல்ல இருக்கிற இதை சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போட்டுறேன். அப்புறம் சில நேரம் உங்களுக்கு குழப்பம். 58 மைனஸ் 36 சரிங்களா ஈக்குவல் டு X% 22 வகுத்தல் 55 ஆமாம் இன்ட்டு 1/5 சொல்லி வரும். ஸோ நமக்கு என்ன தேவை, 2/5 சொல்லி வரும் X%. ஸோ பர்சன்டேஜில் கேட்டிருக்கனால இன்ட்டு 200 பெருக்குனீங்க அப்படின்னா இன்ட்டு 100 பெருக்குனீங்க அப்படின்னா வர்றது நமக்கு வந்து 40%. அவ்வளோதான், சிம்பிள். நமக்கு வந்து கொடுத்துருக்க என்ன வேல்யூவோ அதை புட் பண்ணி நமக்கு தேவையான வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். சிம்பிள்.
அடுத்த கணக்கு, ஒரு டேபிளில் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏபியை வந்து 2011-13 வந்து எவ்வளோ பேர் வந்து விசிட் பண்ணிக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கணக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ விசிட்டட் ஹில் ஸ்டேஷன் ஏ இன் 2011 அண்ட் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ விசிட்டட், அதாவது ஏ ஸ்டேஷன் அப்புறம் பி ஸ்டேஷனை வந்து 2021 வந்து விசிட் பண்ணவங்களுடைய வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோனா 777 மைனஸ் 566 ஈக்குவல் டு 211. சிம்பிள். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரு 3000 வந்து 4 வருஷம் வட்டியில் கொடுத்தோம் அப்படின்னா, 4% வட்டி வீதம், 5 வருஷத்துக்கு 4% வட்டி வீதம் கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, எஸ்ஏ ஈக்குவல் டு PRT/100. சரிங்களா? அசல் எவ்வளவு 3000 இன்ட்டு ரேட் எவ்வளவு 4%, வருஷம் 5 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 30 × 20 600 ரூபாய்ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்படியும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வட்டியாக வந்து வரும் அப்படின்னா 4 வருஷம் இன்ட்டு 5 இயர்ஸ். ஸோ டோட்டல் வந்து எவ்வளவு 20% வந்து வட்டியாக இருக்கும். ஸோ 3000ல் 20% வட்டி எவ்வளவு அடி கொடுத்தீங்க அப்படின்னா 600 ரூபாய். முடிஞ்சு. இப்படியும் பார்க்கலாம். 2 ஸ்டெப் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். 4%, ஒரு வருஷத்துக்கு 4% அப்படின்னா 5 வருஷத்துக்கு மொத்தம் வந்து வட்டி எவ்வளோ இருக்கும் 20% வந்து வட்டியாக இருக்கும் அசலில். ஸோ அசலில் 20% எவ்வளவு 600 ரூபா. சிம்பிள். அடுத்ததாக 3 பேருடைய பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. 4:5:6ன்னு சொல்லியிருக்கு. ஸோ அவங்களுடைய வயதோட மதிப்பு என்ன இருக்கும் 4x 5x அப்புறம் 6xன்னு சொல்லியிருக்கோம். 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வயதோடைய கூடுதல் வந்து 51. ஸோ 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட வயசு என்ன இருக்கும் 4x + 5x + 6x. 8 வருடங்களுக்கு முன்னாடி 3 பேருக்குமே. ஸோ ஏலேருந்து ஒரு -8 போகும், ரெண்டாவதுலேருந்து ஒரு 8, மூணாவதுலேருந்து ஒரு 8 கழிஞ்சிருக்கும் 8 வருஷத்துக்கு முன்னாடின்றாங்க. ஸோ -3 × 8ன்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? ஈக்குவல்ட்டு எவ்வளோவா இருந்துச்சா 51 வருஷமாக இருந்துச்சா. ஸோ இப்போ இதை கூட்டினீங்க அப்படின்னா 15x ஈக்குவல் டு இங்கே இருக்கிற -3 × 8 என்ன வரும் 24. -24 அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும் +24 மாறும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 75/15 ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் தி எல்டஸ்ட் பர்சன். இருக்கிற எல்டஸ்ட் பர்சன் யார் 6%. ஸோ அவங்களோட மதிப்பு 6x ஈக்குவல் டு 6 × 5 30 years. சிம்பிள். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 பேருக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 8 வருஷம் குறையும். 8 வருஷத்துக்கு முன்னாடி வயசு போகிறதுனால. ஸோ 3 × -8ன்னு சொல்லி போட்டோம். அவ்வளோதான். சிம்பிள். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கணக்கு, ஒரு ஸ்கீமில் buy 5 get 6ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அது குறித்த விலையில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருப்பாருன்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம் 5 பொருளுக்கு வந்து பே பண்ணுறோம். 5 திங்ஸ்க்கு நம்ம வந்து பே பண்ணுறோம். நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது, எவ்வளோ திங்ஸ் வந்து கிடைக்கிறது வி கெட் எத்தனை 6 திங்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ கடைக்காரர் என்ன பண்ணுறாரு 6 பொருள்லேருந்து ஒரு பொருளை வந்து இலவசமாக கொடுக்குறாரு, ஒரு பொருள் வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாரு. அப்படி தானே? அவ்வளோதான். முடிஞ்சு. நமக்கு எத்தனை பொருள் கிடைக்குது 6 பொருள். எத்தனை பொருளை வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாரு ஒரு பொருளை இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் 1/6 பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 16 + 2/3% தான் வரும். அவ்வளோதான். சிம்பிள். மொத்தம் நம்ம வந்து எத்தனை பொருள் வாங்குகிறோம் 6 பொருள். சரிங்களா? 6 பொருளை நம்ம வந்து எத்தனை வந்து பே பண்ணுறோம் 5 பொருள் தான் பே பண்ணுறோம். அப்போ நம்ம ஒரு பொருள் வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுக்குறாங்க. அப்போ அதோட பர்சன்டேஜ் எவ்வளவு 1/6. 6 பொருளில் ஒரு பொருள் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுனால பர்சன்டேஜ் எவ்வளோனா 16/23%. அடுத்ததாக ஒரு வெண்டர் 10 மிட்டாய்களை வந்து ₹1 கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போதுலாம் அவர்களுடைய லாப சதவீதம் என்ன அப்படின்னா 20%. அப்படின்னா அவர் வந்து ₹1 எத்தனை பொருளை வந்து வாங்கியிருப்பாருன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இவர் வந்து விற்கிறது வந்து 10 பொருள். நல்லா இதில் வந்து கான்செப்ட் என்னென்னா ப்ரைஸ் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கன்சம்ஷன். அவ்வளோதான். இது தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சுங்க. ப்ரைஸும் பொருளோட எண்ணிக்கையும் வந்து இன்டைரக்டாக இருக்கும். குறைஞ்ச விலைக்கு வந்து பொருளை கொடுத்தாங்க அப்படின்னா அதிகமான பொருட்களை நம்ம வந்து வாங்குவோம். அதே நேரத்தில்
அதிகமான விலைக்கு பொருளை விற்றாங்க அப்படின்னா குறைஞ்ச அளவு பொருளை வாங்குவோம், அவ்வளோதான். விலையும் பொருளோட எண்ணிக்கை வந்து எதிர்த்தவு, சரிங்களா. இங்கே வந்து லாபம் எவ்வளோவா 20%, 20%ஓட பின்ன வடிவம் 1/5, சரிங்களா. இப்போ ப்ரைஸ் என்னவாக இருக்குது, 20% லாபமாக இருக்குது. ஸோ சிபிஎஸ்பி, ஸோ 5 ரூபா அடக்க 5 பங்குக்கு வாங்கியிருந்தார் அப்படின்னா அவரோட லாபம் எவ்வளோவா 6 இருக்குது. ஸோ இந்த 6ன்றது என்ன, 1 ரூபாய், 1 ரூபாய். ஏன்னா 1 ரூபாய்க்கு தானே அவர் பொருளை வந்து விற்கிறாரு, விற்ற விலை 1 ரூபாய் தானே. இப்போ 6ன்றது 1 ரூபாய், சரிங்களா. அப்போது இதோட கன்சம்ஷன் என்னவா இருக்கும், கன்சம்ஷன் இதோட தலைகீழியாக இருக்கும். ஏன்னா ப்ரைஸும் கன்சம்ஷன் இன்டெரக்ட். ஸோ 6:5 இருக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே விற்பனை விலை, சரிங்களா. இந்த விற்ற பொருள் எவ்வளோத்தனை 5 பங்காக இருக்குது. 5 பங்குன்றது இங்கே எவ்வளவு, 10 மிட்டாய்கள், சரிங்களா. 10 மிட்டாய், 5 × 2 = 10. அப்போது ஆரம்பத்தில் வந்து அவர் எத்தனை பொருள் வாங்கியிருப்பார் அப்படின்னா 1 ரூபாய்க்கு எத்தனை பொருள் வாங்கியிருப்பார் அப்படின்னா 6 × 2 12 பொருட்கள் வந்து அவர் வந்து வாங்கியிருப்பார். சிம்பிள், இவ்வளோ தாங்க. ப்ரைஸும், அதாவது ப்ரைஸும் கன்சம்ஷனும் எதிர்த்தகுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க, 20% வந்து கெயின் ஆகிருக்கு. அப்போ 5 பங்கு பொருளை வந்து வாங்கியிருந்தார், அதை வந்து 6 பங்குக்கு வந்து விற்றுருப்பார். ஸோ அந்த 6ஓட மதிப்பு வந்து 1 ரூபாய். ஏன்னா விற்பனை விலை வந்து 6 = 1 ரூபாய் இங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போ கன்சம்ஷன் என்னவாக இருக்கும், இதோட தலைகீழியாக இருக்கும். ஸோ 6:5. இங்கே 5ன்றது என்ன, இந்த விற்ற பொருட்கள் எத்தனை 10. ஸோ 5 பங்குன்றது 10 பொருளாக இருந்துச்சு அப்படின்னா 1 பங்குன்றது 2 பங்காக இருக்கும். நமக்கு என்ன தேவை, ஆரம்பத்தில் வந்து அவர் எத்தனை பொருள் வந்து வாங்கியிருப்பார் 1 ரூபாய்க்கு அப்படின்றது தான் கணக்கு. ஸோ 6 × 2 12ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இந்த ஈக்குவேஷனில் வந்து ஒய்யோட மதிப்பு என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சைன் ஏவோட மதிப்பு 1 கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லைப்பா, இந்த கணக்கு வந்து ஈஸியாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே வந்து தலைகீழ பெருக்க போகிறீங்க. இப்போ கீழே வந்து √3 - √7 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேலே கீழே √3 + √7 பெருக்கும் இல்லையா. அப்போ 1/√3 இதை வந்து மாற்றுறதுக்காக இப்படி பெருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தான். இந்த மாதிரி வந்து இதை பண்ண போகிறோம். ஸோ -1 - sin ஏன்றதை மேலே கீழே வந்து 1 + sin ஏவால் பெருக்க போகிறோம். இது வந்து எதோட மதிப்பு, ஒய்யோட மதிப்பு. ஸோ இப்படி பெருக்கினீங்க அப்படின்னா 1 + sin ஏ என்ன வரும் அப்படின்னா இது என்னவாக இருக்கும், a - b × a + b. இதோட மதிப்பு என்ன, a² - b². a² 1² மதிப்பு 1 தான். 1² - sin² a இதை அப்படியே பெருக்கினீங்க அப்படின்னா cos² உள்ளே கொண்டு போய் பெருக்குவீங்க. ஸோ cos² 1 × cos² + cos² a × sin ஏன்னு சொல்லி மாறும், சரிங்களா. இப்போ 1 - sin² மதிப்பு என்ன, cos²θ. ஏன்னா sin²θ + cos²θ மதிப்பு 1. இது வந்து ஸ்டாண்டர்டானது. அப்போது cos²θ மதிப்பு என்னவாக இருக்கும், 1 - sin²θன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ வந்து இங்கே புட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ cos² a + cos² a × sin a upon cos² aன்னு சொல்லி மாற்ற போகிறோம், அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே பிரித்து எழுதுங்க. இது பிரித்து எழுதிங்க அப்படின்னா cos² a upon cos² a + cos² a × sin a upon cos² a, சரியா. cos² aவும் cos² aவும் அடியாயிரும். ஸோ இங்கே வந்து 1 இருக்கும். இங்கே cos² aவும் cos² அடியாயிரும். ஸோ 1 + sin ஏன்னு சொல்லி மாறும். இவ்வளோதாங்க, புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், கீழே மேலே வந்து எதிர் சைனால் வந்து பெருக்கிறோம், சரியா. 1 - sin ஏ வந்து 1 + sin ஏவால் மேலே கீழே பெருக்கிறோம். பெருக்கிட்டு ரெண்டாவது வர்ற விடையை வந்து கீழே வந்து இங்கே வந்து 1 - sin² ஏன்னு வரும். இதோட மதிப்பு cos² a. cos² a அப்புறம் தனித்தனியாக பிரிக்கிறோம். cos² a upon cos² a, cos² a + cos² a × sin a upon cos² a. இதை சுருக்குனீங்க அப்படின்னா 1 + sin a. இதை வந்து sin a + 1a சொல்லி மாற்றிக்கலாம், சிம்பிள். ஏன் அப்படின்னா இங்கே தீட்டாவுக்கு வந்து மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் 2 வந்து காமனாக வரும். ஒன்று சீக்கன் ஏவும் cos ஏவும் வந்து காமனாக வரும். ஸோ அதனால் வந்து தீட்டாவுக்கு வந்து மதிப்பு கொடுத்து டேரெக்டாக வந்து நம்மளால் வேல்யூ புட் பண்ணி வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி தான் வந்து நம்மளால் வந்து இந்த கணக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அடுத்த கணக்கு, ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர், அதாவது 1083ஓட எந்த நம்பரை பெருக்குன்னா அந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும். 1880ஓட எக்ஸை பெருக்கணும் அப்படின்னா
இந்த நம்பர் வந்து டோட்டலாக வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ஒன்றும் ரொம்ப 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 ஈஸிங்க. 1083 வந்து பகுதியால் இதை வந்து டானாவத்தில் போடுங்க. இப்போ வந்து 3 6 3 4 12 ஸோ 3ஆல் வந்து வகுப்படுவோம். 3 9 கூட்டுத்தொகையும் வந்து 12ன்றதுனால 3ஆல் வகுப்படும். சரிங்களா? 3ஆல் வகுக்கிறோம். 3 9 6 3 18 31 19 ஸ்கொயர் 361. இதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், கணக்கில் வந்து 1லேருந்து 50 அட்லீஸ்ட் 30ஆவது படிச்சுக்கோங்க. 50 ஸ்கொயரும் 1லேருந்து 30 வரைக்கும் உள்ள க்யூபும் படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். ஸோ இப்போ இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்படி மாறும்? 19 × 19 இன்ட்டு 3ன்னு சொல்லியிருக்கு. இதோட எந்த எண்ணெய் பெருக்குன்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மாறும். இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு செட் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. ஸோ 3 × 3 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா டோட்டலாக வந்து இந்த நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடுமா? அதுதான் கேட்குறான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன ரிமைனிங் எந்த நம்பரோட பெருக்கணும் அப்படின்னா அதை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்ற முடியும் பாருங்கள். அந்த எண்ணு தான் வந்து இந்த டோட்டல் நம்பரோட இந்த நம்பரோட 1083 பெருக்குனா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்து இந்த டோட்டல் எண்ணையும் மாற்றும். அடுத்தது கொடுக்கப்பட்டதில் எது வந்து ப்ரைம் நம்பர் சொல்லி கேட்குறாங்க. கொடுக்கப்பட்டதில் ப்ரைம் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 373 தான் ப்ரைம் நம்பர். ஸோ வந்து இந்த 437 வந்து 19ஆல் வகுப்படும். 19ஆல் வகுப்படும், 23ஆல் வகுப்படும். சரிங்களா? அதனால் வந்து இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அடுத்து 161 161 வந்து 19ஆல் வகுப்போம். 19ஆலையா இல்லை 221 17 × 13 221. 161 வந்து எந்த நம்பரால ஒரு 21 40 170 9 9 கொடுக்கப்பட்டாலும் 373 மட்டும் தான் ப்ரைம் நம்பர். ஸோ இது வந்து ஒரு நம்பரால் வகுப்படும். அது என்னன்றதை மறந்துட்டேன், சாரி. அடுத்ததான் ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னா ஒரு எண் வந்து 1 மற்றும் சேம் நம்பர் இட் செல்ஃப். ஒரு எண்ணை வந்து 1 மற்றும் அதே எண்ணால் வகுத்தா மட்டும்தான் அது வந்து ப்ரைம் நம்பர். ஸோ 1 இப்போ உதாரணமாக வந்து 19 வச்சுக்கிறோம். 19 வச்சுக்கிட்டோம்னா 19 வந்து 1ஆலையும் 19ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ இதுதான் 19 வந்து ப்ரைம் நம்பர். இதே 8ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 8 வந்து 2ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும், 8ஆல் வகுப்படும், 1ஆல் வகுப்படும். ஸோ 1க்கு மேற்பட்ட வகுத்திகள் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து பல எண்களால் வகுப்படும். ஆனால் ஒரு நம்பர் வந்து 1ஆலையும் அதே அந்த எண்ணால் மட்டுமே வகுப்படும் அப்படின்னா அதுதான் வந்து ப்ரைம் நம்பர். மற்றது எல்லாமே காம்போசிட் நம்பர்ப்பா. அடுத்ததான் ஒருத்தர் வந்து 10 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து நடக்கிறார். அவர் வந்து 2 ஹவரில் வந்து அவரோட டெஸ்டினேஷன் வந்து இலக்கை வந்து அடைஞ்சிறாரு அப்படின்னா இப்போ வந்து அவருடைய ஸ்பீடு வந்து 5 கிலோமீட்டர் வந்து கூட்டுறாரு. அப்படிங்கும்போது அவர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து கடப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் என்ன? ஸ்பீடு இன்ட்டு டைம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் படி என்ன? அவரோட ஸ்பீடு என்ன? 10 km/h. எவ்வளோ நேரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு? 2 hours ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அவரோட டிஸ்டன்ஸ் 20 km. இப்போ அவருடைய ஸ்பீடு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் 5 km. சரிங்களா? இப்போ அவருடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஸ்பீடு எவ்வளவு? 10 + 5 15 km/h. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை? டைம் தான் தேவை. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 20 km. ஸ்பீடு எவ்வளவு? 15 km. டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4/3ன்னு வரும். 3 ஹவர்ஸ்னு சொல்லி வரும். இது மினிட்டில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 4/3 × 60 minutes அடி கொடுத்தீங்க அப்படின்னா 20 சாரி 4×5 30 4×5 20 3×5 15 × 20 minutes. எங்கே தப்பு பண்ணுறேன்? 15 ஹவர்ஸாக மாறுது. அவர் டோட்டல் டிஸ்டன்ஸ் 20 km. ஸ்பீடு வந்து இப்போ 15 km/h. அடி கொடுத்து அப்படின்னா 4×5 20 3×15 × 60 minutes 80 minutes. How early I would reach? How early would I reach? ஸோ இப்போ வந்து அவரோட டைமிங் என்ன? 80 minutes வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 80 minutesல இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ நேரத்தில் ட்ராவல் பண்ணார்? 2 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணார். இப்போ வந்து எவ்வளோ ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணார்? 1 hour அப்புறம் 20 minutesல வந்து 1 hour 20 minutesல வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து எவ்வளோ ஏர்லியாக வந்து ட்ராவல் பண்ணி முடிப்பார் அப்படின்னா 40 நிமிஷம் வந்து ட்ராவல் பண்ணி முடிப்பார். அவ்வளோதான், சிம்பிள்.
எவ்வளோ இயர்லியாக வந்து ட்ராவல் பண்ணி முடிக்கிறார். ஸோ கணக்கு வந்து கரெக்டு தான் நான் போட்டது. 80 மினிட்ஸ் ரெண்டாவது வந்து அவரோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் போது 80 மினிட்ஸில் வந்து கடந்திருப்பார். ஃபஸ்ட் வந்து 120 மினிட்ஸில் வந்து கடந்திருப்பபடி. சரிங்களா, இப்போ எவ்வளவு 80 மினிட்ஸ் கழிச்சிங்கன்னா 40 மினிட்ஸ் வந்து ஏர்லியராக வந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணி முடிச்சிருப்பார். அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அப்டெயின் பை சப்ட்ராக்டிங் x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃப்ரம் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதாவது ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து சரிங்களா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரை கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. கழிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னா சைன் வந்து மாறும். சரிங்களா, இப்போ என்ன இருக்குது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 2y ஸ்கொயர். 2 காமன் எடுத்தீங்க அப்படின்னா -2 காமன் எடுத்தீங்க அப்படின்னா -2 எடுத்துட்டீங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 வெளியே போயிடுது மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு சொல்லி மாறும். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்ததான் இந்த ஃபார்முலா எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா a/b ஹோல் c/d அப்படின்னா இதோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா b/c அப்பான் a/d தான் இருக்கும். சரிங்களா, அப்போது அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா b/c என்ன எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் அப்படின்னா 48 × 75 மாறும். ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் 3 × 16 × 75 எப்படி பிரிக்கலாம் 25 × 3ன்னு சொல்லி பிரிக்கலாம். ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன வரும் அண்டர் ரூட்டில் எடுத்தீங்க அப்படின்னா 3 காமனாக இருக்குது 3 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25. ஸோ முன்னாங்க 12 × 5 60. சிம்பிள். அடுத்ததாக அதாவது 11 மற்றும் 30க்கு இடையே உள்ள ப்ரைம் நம்பர்ஸ்னுடைய எண்ணிக்கை வந்து ஆவரேஜ் வந்து கேட்குறாங்க. 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்னலாம் இருக்கோ டோட்டல் எவ்வளவு ப்ரைம் நம்பர்ஸ் 25. சரிங்களா, இந்த 25 நம்பர்ஸை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த கணக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே 1லேருந்து 50 வரைக்கும் எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது ப்ரைம் நம்பர்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா 15. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவன் என்ன கொடுத்தான் எக்ஸ்க்ளூடட் 11 வராது 30 வராது. ஸோ இது ரெண்டுக்கு ஊடால இருக்கக்கூடிய நம்பர் மட்டும்தான் ஊடால இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ ஊடால இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் 11 வராது. ஏன்னா 11 ப்ரைம் நம்பர் தான், பட் எக்ஸ்க்ளூடுன்னு போட்டுக்கிட்டாங்க. ஸோ 13 17 19 23 29 இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் சம் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் விட அப்படின்னா 101ன்னு வரும். ஸோ நமக்கு தேவையானது என்ன ஆவரேஜ் தான். ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ அப்பான் டோட்டல் டேர்ம்ஸ். 5 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா 101 5 என்னவாக இருக்க போகிறோம் 10/2ன்னு சொல்லி 10/2ன்னு சொல்லி இருக்க போகிறோம். ஸோ கீழே இருக்க 2 மேலே பெருக்கல்ல போகும். ஸோ 101 × 2 அப்பான் 10 ஈக்குவல் டு 202 அப்பான் 10 வகுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். ஸோ 20.2. சிம்பிள். இந்த மாதிரி வந்து பெருக்க பழகிக்கோங்க. அது வந்து சில நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் ஏபி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 5 நாளில் முடிக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 4 நாள் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்ததுக்கப்புறம் பி வந்து போயிட்டார். அப்புறம் என்ன நடக்குது அடுத்து இன்னும் ஒரு 2 நாளில் வந்து ஏ மட்டுமே அந்த வேலையை வந்து ரிமைனிங் ஒர்க் வந்து பண்ணி முடிச்சிடலாம். அப்படின்னா ஏ அந்த வேலையை மொத்தமாக செஞ்சு முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லைப்பா ஏபி. சரிங்களா, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க 5 நாளில் முடிப்பாங்க. சரிங்களா, இப்போ என்ன நடக்குது இது வந்து டோட்டல் ஒர்க். இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஏபி சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆனால் எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க 4 நாள் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அடுத்து என்ன ஆயிடுது பி வந்து வெளியேறார், பி லெஃப்ட் ஆயிடுறார். இப்போ ரிமைனிங் இருக்கிற வேலையை என்ன பண்ணுறாரு ரிமைனிங் இருக்கிற வேலையை ஏ மட்டுமே முடிக்கிறார். ஸோ 2A 2 × A. சரிங்களா, இப்போ வந்து வேல்யூ வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5A + 5B ஈக்குவல் டு 4A. சாரி ஒரு நிமிஷம் பாருங்கள், ஏன் பெருக்கிட்டு இருக்கணும். இங்கே 5AB A + B இருக்குது, இங்கே 4AB A + B இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸில் இருக்குது இந்த பக்கம் வர மொத்தத்தில் என்ன ஆகும் 5லேருந்து 4 கழிஞ்சப்போ என்ன வரும் A + B ஒரே ஒரு A + B மட்டும்தான் இருக்கும் ஈக்குவல் டு 2Aன்னு இருக்குது. சரிங்களா, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா B ஈக்குவல் டு ஏன்னு சொல்லுவோம். இங்கே இருக்க ஏ வந்து அந்த பக்கம் முதல்ல மைனஸே ஆகும். 2Aலேருந்து ஒரு ஏ போச்சுன்னா பி மற்றும் ஏனுடைய எஃபிஷியன்சி வந்து சேம். சரிங்களா, அப்படின்னா பிக்கு ஏக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 1ன்னு சொல்லி வேலையை கொடுத்தோம் அப்படின்னா 2 பேரோட வேலையை சமதான். அப்போ டோட்டல் ஒர்க் என்ன வரும் டோட்டல் ஒர்க் வந்து A + B என்ன 2 1 = 1 நம்ம அசியூம் பண்ணுறோம். ஒரு வேலை தான் செய்கிறாங்கன்னு சொல்லி அசியூம் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ஒர்க் என்ன 1 = 1 × 5 = 10ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்ன கேட்குறாங்க
என்டையர் ஒர்க்கை ஏ மட்டுமே வந்து கம்ப்ளீட் பண்ண எத்தனை நாள் ஆகும்? ஏவோட எஃபிஷியன்சி என்ன? 1 தான். சரிங்களா? அப்போ 10 அப்பான் எஃபிஷியன்சி 1 ஈக்குவல் டு 10 டேஸ் முடிஞ்சு. டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சி ஏ மட்டுமே அந்த வேலையை முடிக்க 10 அப்பான் 1 ஈக்குவல் டு 10 டேஸ். சிம்பிள். அடுத்ததாக ஒரு 70 வேல்யூஸோட ஆவரேஜ் வந்து 40. இந்த ஒவ்வொரு எண்ணோடும் சரிங்களா 20 வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா புதுசாக வந்திருக்க ஆவரேஜ் என்ன சொல்லி கேட்குறேன். இந்த கணக்கு வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கணக்கு வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இதை மாதிரி மாடல்ஸ் நிறையா வரும். வேறு ஒன்றும்லப்பா. 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணோடும் 70 நம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோம். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு எண்ணுலேருந்தையும் இவங்க எல்லாருடைய ஆவரேஜ் என்னவாக இருக்குது? 40ன்னு சொல்லியிருக்கு. ஸோ எல்லாருடைய ஆவரேஜ் வந்து என்னவாக இருக்குது? 40 40 40ன்னு சொல்லி இருக்குது. சரிங்களா? இப்போ இதோட என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு எண்ணோடும் 20 பெருக்கிறோம். இன்ட்டு 20 இந்த மாதிரி பெருக்கிட்டே போனோம் அப்படின்னா இப்படி பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக இருக்கிற ஆவரேஜ் என்ன ஆகும்? ஒவ்வொரு எண்ணோட பெருக்கிறதுனால அதே சேம் தானே வரும். 40 × 20 தானே வரும். ஈக்குவல் டு 800. சிம்பிள். அதாவது வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஈச் வேல்யூவோட பெருக்கிறோம் அப்படின்னா ஈச் வேல்யூவோட என்ன பண்ணுறோம் அப்படின்னமோ அது வந்து ஆவரேஜோட பண்ணிட வேண்டியதான். ஈச்னு வந்துருச்சுன்னா முடிஞ்சு. ஸோ 40 × 20 800. சிம்பிள். இதே ஈச் வேல்யூவோட 20 கூட்டுறோம் அப்படின்னா 40 + 20. சப்போஸ் 20 கூட்டுறோம், ஈச் வேல்யூவோட 20 கூட்டுறோம் அப்படின்னா ஈச் வேல்யூவோட +20 பண்ணுறோம் அப்படின்னா 40 × 20 நியூ ஆவரேஜ் என்னவாக இருக்கும்? நியூ ஆவரேஜ் சேஞ்ச் ஆவரேஜ் என்ன இருக்கும்னா 16 இருக்கும். இதே ஈச் வேல்யூலேருந்து 10 கழிக்கிறோம் அப்படின்னா -10 பண்ணுறோம் அப்படின்னா என்னவாக இருக்கும்? 30 சொல்லி ஆவரேஜ் நியூ ஆவரேஜ் மாறும். இந்த மாதிரி ஈச் வேல்யூவோட என்ன பண்ணாலும் அது ஆவரேஜோட டேரெக்டாக சப்ஸ்ட்ராக்டோ பெருக்கலோ வகுத்தலோ அந்த வேல்யூ வந்து இது பண்ணிங்க அப்படின்னா நியூ ஆவரேஜ்னு கிடச்சிடும். ஸோ இந்த கணக்கில் வந்து ஈச் வேல்யூவோட வந்து 20 பெருக்கிறதுனால நேரடியாக ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு ஆவரேஜோட புதிய ஆவரேஜ் வந்து பெருக்கணும். எந்த வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணுறோமோ அதை பெருக்கிட்டோம் அப்படின்னா கிடைக்கிறது வந்து நியூ ஆவரேஜ் 800. சிம்பிள். அடுத்ததாக கொடுக்கப்பட்ட ஒரு எண் கொடுத்துருக்காங்க. அந்த எண் வந்து 8ஆல் வகுப்படுமா அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஒரு எண் 8ஆல் டிவைட் ஆக என்ன ரூல் அப்படின்னா லாஸ்ட் த்ரீ டிஜிட் ஆஃப் தி நம்பர் மஸ்ட் பி டிவைடட் ஆஃப் 8. சரிங்களா? இதுதான் ரூல். ஸோ அப்போ 4A6 வந்து 8ஆல் வகுப்படணும். அப்படின்னா இது எல்லா இடத்துலையும் ஏக்கு பதிலாக இந்த நம்பரை புட் பண்ணுங்க. 406 8ஆல் வகுப்படுமா? 5 8 40 அவ்வளோ மிச்சம் இங்கே 50 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ 0 கிடையாது. அடுத்து 476 8ஆல் வகுப்படுமா? 5 8 40 வகுப்படாது. சரிங்களா? வகுப்படாது. அது 436 வகுப்படுமா? 8ஆல் வகுப்படாது. அது 416 8ஆல் வகுப்படுமா? ஆமாம். 5 8 40 2 16 52. ஸோ 1 தான் வந்து என்ற இடத்துல இருக்கக்கூடிய மதிப்பு. ஸோ ஒரு எண் வந்து 8ஆல் முழுமையாக வகுப்படணும் அப்படின்னா அதனுடைய கடைசி 3 டிஜிட் வந்து 8ஆல் வகுப்படணும். அப்படி வகுப்பட்டால் தான் அந்த எண் முழுமையாக வந்து 8ஆல் வகுப்படும். அதே ஒரு எண் 4ஆல் வகுப்படணும் அப்படின்னா லாஸ்ட் டூ டிஜிட் வந்து மஸ்ட் பி டிவைடட் ஆஃப் 4 மஸ்ட் பி டிவைடட் ஆஃப் 4. ஒரு எண்ணினுடைய கடைசி 2 இலக்கங்கள் வந்து 4ஆல் வகுப்படுமே ஆனால் அந்த எண் வந்து முழுமையாக 4ஆல் வகுப்படும். ஒரு எண்ணினுடைய கடைசி 3 இலக்கங்கள் வந்து 8ஆல் வகுப்படுமே ஆனால் அந்த எண் முழுமையாக 8ஆல் வகுப்படும். அவ்வளோதான். சிம்பிள். இப்போது ஒரு டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் க்ளோஸ்டு சிலிண்டர் ஹேவிங் பீஸ் ரேடியஸ் 70 மீட்டர் அண்ட் ஹைட். அதாவது ஒரு சிலிண்டர் இருக்குப்பா. அந்த சிலிண்டருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. அதோடைய ரேடியஸ் என்னவா 70 மீட்டரா, அதோட ஹைட் வந்து என்னவா 110 மீட்டரா. ஸோ நமக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த வலைபரப்பு சிலிண்டரு, அதாவது ஒரு உருளையினுடைய மொத்த வலைபரப்புக்கு ஃபார்முலா என்ன? 2πr × h+r. இதுதான் ஃபார்முலா. ஸோ 2 × 22/7. அவன் ஏற்கனவே கொடுத்துட்டான் கணக்கில் என்ன பைக்கு வந்து என்ன போடணும்னு சொல்லி. சரிங்களா? அப்போது ஆரோட மதிப்பு என்ன? 70. h+r என்ன? h வந்து 110, r வந்து 70. கூட்டினீங்கன்னா × 180. சரிங்களா? அடி கொடுக்க போகிறீங்க. அடி கொடுத்தீங்க அப்படின்னா 10. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 44 × 1800 சொல்லியிருக்கோம். நல்லா கவனிங்க. லாஸ்ட் 2 டிஜிட்டில் எல்லாமே 0 வந்துடும். சரிங்களா? அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 100வது இடத்துல இருக்கக்கூடிய டிஜிட் அப்புறம் பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
சரிங்களா. இங்கே டிஜிட்டை மட்டும் பாருங்க, 4 × 8 32. ஸோ லாஸ்ட்டில் வந்து 2ல் முடியணும். 2ல் முடிய மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 79200 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ண முடியும். எல்லாத்தையும் வந்து முழுசாக இருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்த கணக்கு வந்து 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 2 ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாமில் பங்கேற்கிறாங்க. அதில் வந்து ஒருத்தன் வந்து இன்னொருத்தனோட 9 மார்க் வந்து கூட வாங்குறான். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய மார்க் வந்து எவ்வளோவா 56% ஆஃப் தி சம் ஆஃப் தி இயர் மார்க்ஸ். அவங்களுடைய மார்க்குடைய கூட்டுத்தொகையில் 57%. அப்படின்னா அந்த பையன்கள் வாங்கிய மார்க் என்ன சொல்லிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லைப்பா, 2 பேர் வந்து பங்கேற்றுக்கிறாங்க. சரிங்களா. 2 பேர் பங்கேற்றுக்கிறாங்க, ஏ அப்புறம் பின்னு வச்சுக்கலாம். இதில் ஒருத்தர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுக்கிறான், 56% மார்க் எடுக்கிறான். அப்படின்னா பர்சன்டேஜும் கொடுத்தாங்க, அப்போ 100ன்னு எடுத்துக்கலாம். சரியா. 56% எடுத்துக்கிட்டானா இன்னொருத்தர் எவ்வளோ எடுக்கிறான்னா 44% தான் எடுப்பான். இது வந்து நம்மளாக அசியூம் பண்ணுறது, நம்மளாக கண்டுபிடிக்கிறது. இந்த வேலையை வந்து நம்மளாக கண்டுபிடிக்கிறது. ஏ வந்து 56% மார்க் எடுத்துக்கலாம். அப்படின்னா பி வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருப்பான், 44% மார்க் எடுத்திருக்கான். ஸோ ரெண்டாவது வந்து இன்னொன்று என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்த ஃபஸ்ட் மார்க் எடுத்தாலும் 57% மார்க் எடுத்துருவேன், முதல்ல எடுத்தவனோட 9 மார்க் வந்து கூட எடுத்திருக்கான்னு சொல்லி கொடுத்துட்டான். 9 மார்க் வந்து 9 மார்க்ஸ் வந்து கூட எடுத்திருக்கான் நாம. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் அளவு 12%. 12% தானே 9 மார்க்காக இருக்கும். சரிங்களா. 2 பேருக்குள்ள இவனோட 12% வந்து கூட மார்க் வாங்கியிருக்காங்க. அந்த 12% என்ன, 9 மார்க். சரிங்களா. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இது ரெண்டுமே வந்து 4 லாபப்படக்கூடியது. ஸோ 12% 4% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து மார்க் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ 12% 4% மாற்றணும் அப்படின்னா 2 பக்கம் வந்து 3 அடி விடுங்க. 3 அடிச்சிட்டிங்கன்னா 12% 4% மாறிடும். இங்கே வந்து 4% = 3 மார்க்னு சொல்லி வரும். 4% 3 மார்க் அப்படின்னா பியோட மதிப்பு என்ன, 44%. சரிங்களா. அப்போ 2 பக்கம் 11 பெருக்கிறீங்க அப்படின்னா பியோட மதிப்பு என்ன, 44% = 33 மார்க்னு சொல்லி வருமா, 33 மார்க்ஸ்னு சொல்லி வருமா. 33 மார்க்ஸ் பியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோமா, முடிஞ்சு. ரெண்டாவது ஏவை பெருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏவையும் பெருக்கலாமா, பெருக்கலாம். சரிங்களா. 4% வந்து 3 மார்க் அப்படின்னா 4 × 14 56%. சரிங்களா. 2 பக்கம் 14 பெருக்குங்க, = 42 மார்க்ஸ். ஏவோட மார்க் 42, பியோட மார்க்கு 33. சிம்பிள். 2 பேருக்குள்ளேயே மதிப்பெண்களுடைய சதவீத வித்தியாசம் எவ்வளவு, 12%. அவங்களுடைய மார்க் வந்து எவ்வளோ வித்தியாசப்படுது, 9%. ஸோ அந்த சதவீதம் தான் வந்து இந்த மார்க்காக இருக்கும். ஸோ 12% 9 மார்க் அப்படின்னா 4% வந்து 3 மார்க்கு. ஸோ 44% 33 மார்க்கு, 57% 42 மார்க். அவ்வளோதான், சிம்பிள்.